ஹாய், என்னோட நேம் ஜனனி. நான் ஒரு ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம வந்து கிட்ஸுக்கு எப்படி ஹேர் டூ பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் லுக் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்குறோம். சௌரி வச்சு குஞ்சம் வச்சு எப்படி லுக் தரதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சௌரி குஞ்சம் வைக்கிறோம். ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் அதனால். அப்புறம் குட்டி ஹேர் பின்ஸ் வச்சுக்கணும். கூட ரப்பர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெத்திச்சொட்டி, சின்னதாக ஒரு பிளாக் த்ரெட், அது கூட சௌரிக்கு வைக்கிறதுக்காக சின்ன சின்ன டாலர்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு பேசிக் ஃப்ரெஞ்ச் பிளாட்டில் எப்படி சௌரி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதில் ஒரு சின்ன டிப்பாக குழந்தைங்க விளையாடிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் எப்படி சௌரி கலண்டாமல் வைக்கிறதுன்னு ஒரு ஈஸி டிப் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்காக லைட்டாக பேக் கோம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சௌரி வைக்கிறதுக்கு குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கம் இருந்து ஒரு குவார்ட்டர் கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தும் கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம மூணாக டிவைட் பண்ணிக்கிறோம். யூஷுவல் பிளாட் போடுற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சௌரி வந்து இன்றைக்கி நான் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சௌரி எடுத்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப கழுத்து வலிக்கும். அதனால சின்ன சௌரி, ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சௌரி. அதை என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பின்னலுக்குள்ளே ஒன்று விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி 2 ஹோல்குள்ளே ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் ஹேரை வச்சு எடுத்துகிட்டு, இப்போது இந்த 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணதை என்ன பண்ணுறோன்னா, குட்டியாக ஒரு பின்னல் போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, சௌரியை வந்து ஹேர்க்குள்ளே லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து சௌரி நான் சும்மா இந்த பின்னல் மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். ஆனால் சௌரி வந்து அப்படியே தான் நிற்கிது. சௌரி இனி எப்படியுமே கலண்டு வராது. இந்த சின்ன டிஸ்கோ ரப்பர் பேண்ட் வச்சு நான் இப்போ இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த பின்னலை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக போட்டு இந்த சௌரியை இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போது நார்மலாக ஃப்ரெஞ்ச் பிளாட் எப்படி போட்டு அதிலிருந்து எப்படி சௌரி வச்சு குஞ்சம் வைக்கிறதுங்கிறத இனி கண்டினியூ. இந்த மாதிரி சௌரியையும் சேர்த்து வச்சு பின்னிக்கணும். அடுத்தது குஞ்சம் வச்சிடலாம். இங்கிருந்தே குஞ்சம் வச்சுட்டு வந்தால் தான் குஞ்சம் நிற்கும். ஸோ குஞ்சமும் ஹேரும் ஒரே அளவில் இருக்கணும். அந்த இடத்துல, அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து குஞ்சம் வைக்க ஆரம்பிக்கணும். இந்த குஞ்சம் கூட ஒரு த்ரெட் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் அந்த த்ரெட் இல்லைன்னா நம்மளே வந்து ஒரு பிளாக் த்ரெட் வாங்கி அதில் டை பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு விழுகக்கூடாது அப்படின்னா ஒரு த்ரெட் மாதிரி போட்டு பின்னாடி இருக்கிற இந்த ஹேர் பின்க்கு டை கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா இந்த இதை மட்டும் வைக்கிறேன். வச்சு ஒரு சின்ன பின் மட்டும் போடுறேன். டாலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாலர்ஸை வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ராக்கோலின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ராக்கோலி வந்து மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி டாலர்ஸை அங்கங்கே வந்து வச்சுக்கலாம். நம்ம த்ரெட் எல்லாம் வச்சுருக்கோன்னா அந்த த்ரெட் தெரியாத மாதிரி கூட இந்த டாலர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு மாடலில் பூ வைக்கிறேன்.
ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்துருக்கோம். இவங்க பட்டு பாவாடை போட்டிருக்காங்க, அதனால நம்ம சௌரி வச்சு குஞ்சம் வச்சு அழகாக பூ வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு சௌரி வச்சுட்டோம். சௌரி வைக்கிறது வந்து ஒரு பேசிக் ஃப்ரெஞ்ச் பிளேட்டில் வந்து எப்படி சௌரி வைக்கணுங்கிறது இப்போ பார்த்தோம். அதிலிருந்து குஞ்சம் வச்சுருக்கோம். குஞ்சம் வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நெத்தி சுட்டி வச்சுருக்கோம், ஒரு சின்னதாக ஒரு நெக்லஸ் அண்ட் ஒரு சின்ன ஹிப் பெல்ட் போட்டிருக்கோம்.